நான் கொஞ்ச நாளாகவே வந்து ஒரு பர்ஃபெக்டான ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்தை பில்ட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு மந்த்ஸ் ஆஃப் டைமை ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்தை இப்போ பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் நம்ம வந்து ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒன்று செஞ்சோம், ஏதோ ஒரு ரேண்டமாக ஸ்ட்ரைக் ஆகிறது செஞ்சுட்ருக்கோம், என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. பர்ஃபெக்டாக ஒரு ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்தை பில்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி எப்பயுமே ஒர்க் பண்ணு. உனக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பில்ட் பண்ணிவிட்டு அதை ஆட்டோமேட் பண்ணி விட்டுட்டு அதிலலாம் ஒர்க் பண்ணு அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணி இது ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இந்த ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்தை பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் இது எனக்கு ஒர்க் ஆகிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நான் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் இது வந்து ஃப்யூச்சரில் இது வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன், நிறைய ஐடியாஸ் நிறைய பிளான்ஸ் இதில் ஆட் பண்ண போகிறேன், கொஞ்சம் எலிமினேட் பண்ண போகிறேன். எல்லாம் இருந்தாலும் இப்போதைக்கு எனக்கு ஒர்க் ஆகிற ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்தை நான் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் உட்காந்து மந்த்ஸ் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. நான் ஃபாலோ பண்ணுறதை நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். நான் ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம் சொன்னதுனால ஒரு நாள் 2 நாள் இல்லை, எவ்ரி வீக் எவ்ரி மந்த் த்ரூ அவுட் த இயர் இதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நம்மளுக்கு தேவைன்ற போது அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க போகிறோம். இங்கே வந்து நான் என்னென்ன ஆப்ஸு வெப்சைட்ஸு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன்ட்டோ என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவை இங்கே மேக் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக கைஸ் என்னோட ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்தில் வந்து நான் வந்து மோஸ்ட்லி லேர்னிங்ஸை தான் இன்க்ளூட் பண்ணி வச்சுருப்பேன். நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, படிக்கிறது, புக்ஸ் அது இதுன்ட்டு நிறைய லேர்னிங்ஸை தான் என்னோட ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்தில் மேஜராக நான் வச்சுருப்பேன். நான் என்ன நினைப்பேன்னா என்னோட திங்கிங்ஸ், என்னோட தாட்ஸ், ஐடியாஸ், பிளான்ஸ், லேர்னிங்ஸ் எல்லாத்தையும் வந்து நோட்ஸாக எடுக்கணும் அப்படின்ட்டு நான் நினைப்பேன். ஸோ என்னோட ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா லேர்னிங்ஸ். அந்த லேர்னிங்ஸை நோட்ஸ் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறதுக்காக வந்து நான் வந்து நிறைய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணினேன். இனிஷியல் டேஸ்லலாம் என்ன பண்ணேன்னா ஒரு நோட் எடுத்து அதில் எழுதுவேன். என்னோட தாட்ஸ் ஏதாச்சும் இந்த நோட்டில் எழுதுவேன், நான் புதுசாக கற்றுக்கிட்டேன் அதை நோட்டில் எழுதுவேன். இந்த மாதிரி என்னென்ன எனக்கு தோணுது அது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு நோட்டில் தான் எழுதிட்டு இருந்தேன். இன்கேஸ் நான் வந்து வெளியிலலாம் எங்கேயாச்சும் போனால் நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நோட் இல்லை நிறைய நோட்ஸ் சேர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்ததுனால ஓகே நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நோட்ஸ் எடுக்கணும், நமக்கு தோணும் போதெல்லாம் நோட்ஸ் எடுக்கணும், அது வந்து எல்லா இடத்துலையும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றதுனால தான் நான் வந்து ஃபோனில் நோட்ஸ் எடுக்கிறது, லேப்டாப்பில் நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். கைஸ் இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஒரு நோட் டேக்கிங் ஆப்பை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நான் எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டேன். எவர் நோட் ட்ரை பண்ணிட்டேன், மைக்ரோசாஃப்டோட ஒன் நோட் ட்ரை பண்ணிட்டேன், கலர் நோட் ட்ரை பண்ணிட்டேன். இந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் இருக்கிற பாதி ஆப்ஸை ட்ரை பண்ணிட்டேன். இதுதான் எனக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகுது அப்படின்ட்டு ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஆப் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் இல்லை ஏகே இதெல்லாம் வேணாம், நம்மளுக்கு ஒரு நோட் டேக்கிங் ஆப் வேணும், அது சிம்பிளாக இருக்கணும், பவர்ஃபுல்லாக இருக்கணும், கிராஸ் பிளாட்ஃபார்மாக இருக்கணும், அதாச்சும் ஃபோன்லையும் எடுக்கணும் லேப்டாப்லையும் எடுக்கணும் அப்படின்ட்டு உட்காந்து திங்க் பண்ணும்போது தான் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் கூகுள் கீப் எனக்கு மைண்டில் வந்துச்சு. நம்ம எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கோம், நம்ம கூகுள் கீப்லேயே நோட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். என்னோட மோஸ்ட்லி நோட் டேக்கிங் ஆப், என்னோட ஃபேவரட் நோட் டேக்கிங் ஆப், ஃப்ரீ நோட் டேக்கிங் ஆப்னு பார்த்தா கூகுள் கீப் தான். சடனாக என்னோட மைண்டில் ஏதாச்சும் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும், எடுத்து நோட்ஸில் போட்டுருவேன். ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை எடுத்து அந்த நோட்ஸில் போட்டுருவேன். ஏதோ ஒரு ஐடியா வருது அதை நோட்ஸில் போட்டுருவேன். ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஃபியூச்சரில் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சி வச்சிருக்கேன், அதை எடுத்து நோட்ஸில் போட்டுருவேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நோட்ஸாக போட்டு வச்சிருவேன். அது வந்து குரூப் பண்ணிடுவேன் லேபிளில் வச்சு, அதாச்சும் லேர்னிங்னா இது, அதாச்சும் ஜாப்னா இது, அதாச்சும் என்னோட ஐடியாஸ்க்கு இந்த யூடியூப் வீடியோஸ்க்குலாம் இது அப்படின்ட்டு எல்லாத்தையும் லேபிளில் குரூப் பண்ணி வச்சுருவேன். பர்ஃபெக்டாக இருக்கும், பக்காவான நோட் டேக்கிங் ஆப். ஓகே கூகுள் கீப் வந்து சிம்பிள், பவர்ஃபுல், எஃபிஷியன்ட் தான். பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலில் போய் ஒரு விஷயம் செய்யணும், நோட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணும்போது தான் எனக்கு வந்து நோஷன் கிடச்சிது. நோஷன் பற்றி சொல்லவே முடியாதுங்க. எக்கச்சக்கமான பவர்ஃபுல்லான ஃபியூச்சர்ஸ் வந்து அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மல்டி பிளாட்ஃபார்ம் வேறு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நோஷனில் இதை மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய ப்ளக்கின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதில் நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்குது. அதில் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம், கோலை ட்ராக் பண்ணிடலாம், எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், எக்கச்சக்கமான விஷயம் பண்ணலாம். ஒரு பவர்ஃபுல்லான நோட் டேக்கிங் ஆப், ரொம்ப ராபஸ்டான ஒரு நோட் டேக்கிங் ஆப் வேணும்னா நீங்கள் வந்து நோஷனை ட்ரை பண்ணலாம். நோஷன் வந்ததுக்கப்புறம் என்னோடய லைஃப் வந்து ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய பிளான், ஐடியா, தாட்ஸ், கோல்ஸ், விஷன் எல்லாத்தையும் போட்டு அதில் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் செய்யலாம். நான் வந்து நோஷனுக்காகவே ஒரு டெடிகேட்டடான வீடியோ கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச 2 நோட் டேக்கிங் ஆப், பவர்ஃபுல்லான நோட் டேக்கிங் ஆப்னு பார்த்தா கூகுள் கீப்பும் நோஷனும் தான். உங்களுக்கு ஒரு சிம்பிளான பவர்ஃபுல்லான ஒரு நோட் டேக்கிங் ஆப் வேணும்னா கூகுளோட கீப் யூஸ் பண்ணுங்கள். சிம்பிள், பவர்ஃபுல், ரொபஸ்ட், நிறைய ஃபீச்சர்ஸ். நோட் டேக்கிங்கை தவிர நான் நிறைய விஷயம் செய்யணும்னா நோஷன் யூஸ் பண்ணுங்கள். நான் 2மே யூஸ் பண்ணுறேன் கைஸ். நீங்கள் போய் உட்காந்து இதெல்லாம் தேடி கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. இது 2ல் எது வேணால் யூஸ் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரி 2மே யூஸ் பண்ணுவேன். கைஸ் நான் இனிஷியலாக சொன்னேன் இல்லையா, என்னோட ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்தில் வந்து மோஸ்ட்லி லேர்னிங் தான் இருக்கும் அப்படின்ட்டு. என்னோட லேர்னிங்காக வந்து நான் ஒரு 3 டைப் ஆஃப் கான்டென்ட்ஸ் அந்த நாலேஜை வந்து கெட் பண்ணுவேன். அதில் இனிஷியலாக ஆடியோ டைப் கான்டென்ட் கன்சியூம் பண்ணுவேன், 2வது வந்து வீடியோ டைப் ஆஃப் கான்டென்ட் கன்சியூம் பண்ணுவேன், 3வது வந்து புக் டைப் ஆஃப்
ஆஃப் கான்டென்ட் கன்சியூம் பண்ணுவேன். இது 3 தான் என்னோட ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்தில் மேஜராக இருக்கும். ஏன் ஒரு விஷயத்தை ஆக்ஷனில் செய்கிறது, ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதை தவிர நம்ம லேர்ன் பண்ணுறது தான் நம்மளோட மேஜரான ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ நான் என்னென்ன சோர்சஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத தான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். என்ன ஆப்ஸ், என்ன வெப்சைட்ஸ், என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கைஸ், நான் வந்து இனிஷியலில் சொன்ன மாதிரி வந்து நான் மோஸ்ட்லி ஆடியோ டைப் ஆஃப் கான்டென்ட்டை தான் கன்சியூம் பண்ணுவேன். அதில் நான் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா, ஒன்று ஆடியோ புக்ஸ் கேட்பேன், இல்லைனா பாட்காஸ்ட் கேட்பேன். இது 2 தான் மோஸ்ட்லி பண்ணுவேங்க. அதுக்காக நான் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் எதுன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது யூடியூப் தான். ஏன் நிறைய பேருக்கு தெரியாது, யூடியூப்லேருந்து ஆடியோ புக்ஸ் இருக்குது, பாட்காஸ்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. போய் சர்ச் பண்ணி பாருங்கள். டென்ஸ் அண்ட் டென்ஸ் ஆஃப் ஆடியோ புக்ஸ், அதுக்கப்புறம் பாட்காஸ்ட் எல்லாம் யூடியூப்ல இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து ஆடியோ புக்ஸ்க்கும் அது மட்டும் இல்லாமல் பாட்காஸ்ட் கேட்கறதுக்கு மேஜராக யூஸ் பண்ணுற அந்த பிளாட்ஃபார்ம் எதுனா நம்மளோட ஸ்பாட்டிஃபை. ஸ்பாட்டிஃபைல நிறைய ஆடியோ புக்ஸும் இருக்கும், நிறைய பாட்காஸ்ட் இருக்கும். அதுதான் நான் லிசன் பண்ண யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி அதுதான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டேஸாக என்ன பண்ணுறேன்னா, ஆடிபிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆடிபிள் வந்து ஒரு பக்காவான ஆடியோ புக் ப்ளஸ் பாட்காஸ்ட் லிஸ்னிங் பிளாட்ஃபார்ம். ஆனால் இது வந்து ஃப்ரீ இல்லை, கொஞ்சம் பெய்டு வெர்ஷன். நான் இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்க பாட்காஸ்ட் ஆடியோ புக்ஸை மட்டும் கேட்டுட்டு இருக்கேன். நான் ஃபியூச்சரில் வந்து ப்ரோ வெர்ஷனை வாங்கணும் அப்படின்ட்டு பிளானில் இருக்கேன். பட் அது அப்புறம் பார்த்துப்போம். நான் நிறைய ஆப்ஸை ட்ரை பண்ணேன். எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறது வந்து இந்த 3 பிளாட்ஃபார்ம் தான். ஆடிபிள், அதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபை, அதுக்கப்புறம் யூடியூப். இது மோர் தென் எனஃப். இதுவே போதும். இதில் இருக்கிற கண்டென்ட்டே என்னால் கன்சியூம் பண்ண. ஸோ நீங்கள் ஏதாச்சும் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த 3 பிளாட்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். கைஸ், அடுத்த டைப் ஆஃப் நாலேஜ் நான் வந்து எப்படி கெயின் பண்ணுவேன்னா, புக் ஃபார்மேட்டில் தான் கெயின் பண்ணணும்னு நினைப்பேன். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, நிறைய புக்ஸ் வாங்கி என் ரூமில் அடுக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல மாட்டேன். என் வாழ்க்கையிலே இது வர ஒரு புக்கை நான் வாங்கவே இல்லைங்க. அப்போ எப்படிமா நீ வந்து புக்கெல்லாம் படிக்கிற அப்படின்னு கேட்டால், நான் மோஸ்ட்லி புக் தான் படிப்பேன். புக் தான் என்னோட ஃபேவரட். ஏன்னா எங்கே போனாலும் ஃபோன்லேயோ இல்லை என்னோட லேப்டாப்லேயோ எடுத்து நான் பாட்டு படிச்சுட்டு இருப்பேன். இதுக்காக எக்கச்சக்கமான ஆப்ஸ், அதுக்கப்புறம் வெப்சைட்ஸ், பிடிஎஃப் அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணேன். எதுவுமே செட் ஆகலை. நான் பிடிஎஃபாகவும் படிக்க மாட்டேன், ஏதாவது ஒரு வெப்சைட்லேயும் படிக்க மாட்டேன், எதுலேயும் படிக்க மாட்டேன். எனக்கு ஒரு ஆப் வேணும். அது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கணும், விண்டோஸ்லேயும் இருக்கணும், என்னோடய ஃபோன்லேயும் ஒர்க் ஆகணும், நான் நோட்ஸ் எடுக்கிறது வந்து சிங்க் ஆகணும், ஒரு புக் லேர்னருக்காகவே உட்காந்து பில்ட் பண்ண மாதிரி இருக்கணும். அப்படின் போது எனக்கு கிடைச்சது என்னென்னா கிண்டில். நான் கூகுளோட அந்த கூகுள் ப்ளே புக்ஸை ட்ரை பண்ணிட்டேன். இன்னும் ஒரு சில ஆப்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகிற மாதிரி இருக்குது அந்த ஒரு புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் எதுன்னு கேட்டால் கிண்டில் தான். கிண்டிலில் வந்து நம்ம ஒவ்வொரு புக்கையும் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். அது எப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி சொல்லித்தரேன். பட் என்ன தான் இருந்தாலும் என்னையாச்சும் நம்ம வந்து கிண்டில் மணி பே பண்ணி தான் வாங்கணும். நான் இப்போதைக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்தில் நான் மோஸ்ட்லி புக்ஸ் தான் படிப்பேன். அந்த புக்ஸை வந்து புக்ஸாக தான் படிப்பேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது கிண்டில் மட்டும்தான். இது வந்து மொபைல்லையும் இருக்கும், விண்டோஸ்லேயும் இருக்கும். 2த்துலேயும் சிங்க் ஆயிரும். எடுக்கிற நோட்ஸ் எடுத்துக்கலாம், ஹைலைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கிறதுனால தான் கிண்டில் சூஸ் பண்ணேன். பக்காவாக இருக்குங்க. நடந்துக்கிட்டே படிக்கலாம், படுத்துக்கிட்டே படிக்கலாம், உட்காந்துக்கிட்டே படிக்கலாம், எப்படி வேணால் படிக்கலாம். எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வேறு இருக்குது. அதை தவிர வேறு என்ன வேண்டும்? கைஸ், நான் ஏன் இந்த மாதிரி புக்கெல்லாம் வாங்கலைன்னா, நான் என்னோட பிஜி படிக்கும்போது புக் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்போ நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு புக்கை வாங்கி படித்தேன். அப்போ நான் அந்த புக்கெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு பேஜாக புரட்டி அதில் ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்து எனக்கு அதெல்லாம் செட் ஆகலை. அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி புக்கை படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் எந்த புக்கை படிச்சுட்டு இருக்கேன்னா, அந்த மில்லியனர் ஃபாஸ்ட் லைன் அப்படின்ற புக்கை படிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, அந்த புக்கை பற்றி சொல்லவே முடியலைங்க. ஒரு ரிச் டேட் புவர் டேட் புக்கு, ஒரு திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கு, அந்த 4 Hour Work Week, இந்த 3 புக்கையும் சேர்த்துனா எப்படி இருக்கும்? அது ஆல்ரெடி அந்த புக்கில் கவர் பண்ணிட்டாங்க. இனிமேல் அதில் என்ன சொல்ல வராங்கன்றது தான் மேட்ரு. ஒரு பக்காவான பிஸ்னஸை பில்ட் பண்ணி லைஃப் டைம் ஃபுல்லாக ஒரு ரிச் மேனாக இருக்கணும் அப்படின்ற பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த புக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கிண்டில் தான் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே கைஸ், நான் வந்து நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபார்மேட்டில் கான்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறதுன்னு பார்த்தா வீடியோ ஃபார்மேட் தான். இப்படி நான் வீடியோ ஃபார்மேட்டில் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஒரே ஒரு ஆப் என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு பிடிச்ச அந்த ஆப் எதுனா யூடியூப் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச வேறு எது இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஆப் மட்டும் இருந்தால் போதும், நான் பக்காவாக இருப்பேன் அப்படின்ட்டு நான் யூஸ் பண்ணுற அந்த ஆப் என்னென்னா யூடியூப் தான். என்னோடய நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி 99.99% யூஸ் பண்ணுற அந்த ஆப் என்னென்னா யூடியூப் தான். இதில் நிறைய டைப் ஆஃப் கான்டென்ட் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஃபினான்ஷியல், நாலேஜ், மணி அப்படி இப்படின்ட்டு எக்கச்சக்கமாக இருக்கும். எனக்கு பிடிச்ச சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவேன். ஸோ நீங்கள் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்தில்
பக்காவான லேர்னிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னா நீங்கள் ஆடியோ ஃபார்மேட்காக அந்த ஆப்ஸையும், வீடியோ ஃபார்மேட்காக இந்த ஆப்ஸையும், அதுக்கப்புறம் புக்ஸ்க்காக அந்த ஆப்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இந்த பிளாட்ஃபார்மெல்லாம் ஃபைண்ட் பண்ணேன். என்னோட பர்ஃபெக்டான ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்தில் லேர்னிங்காக நான் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் போய் உட்காந்து ரிசர்ச் எல்லாம் பண்ண தேவையில்ல. நான் சொன்ன ஆப்ஸை நீங்கள் கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே பக்காவான பிளாட்ஃபார்ம்ஸ் கைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணணும், நல்லா ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கணும். உங்களை வந்து எக்கச்சக்கமான விஷயம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும். என்னை வந்து எக்கச்சக்கமான விஷயம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், நம்ம ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறோன்னா நம்மளுக்கான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்ணணும். அதுதான் ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்தில் வந்து ஒரு மேஜரான விஷயம், முக்கியமான விஷயம். மேபி நம்மளோட ஃபோன், நம்மளோட ரூம்மேட், நம்மளோட சவுண்டு சுற்றி இருக்கிற சினாரியோஸ் அது மேபி டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து ஒரு ஒர்க்கை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கலாம், அது வந்து கேப் விடாதனால ஒரு மாதிரி ஓவர்வெல்ம்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்காக டெடிக்கேட்டடான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எந்தெந்த விஷயம்லாம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, எதனால் டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம், அது எப்படி எலிமினேட் பண்ணலாம், எப்படி ஒரு பர்ஃபெக்டான கேப் எடுக்கலாம், நேப் எடுக்கலாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்காக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணனா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து 40-50 நிமிஷம் போயிடும். அது வந்து ஐ பட்டனையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்தில் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும்னா அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னை வந்து ஒரு விஷயம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, ஆனால் நான் வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுவேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி எனக்கு நடந்துருச்சு. அதெல்லாம் அனுபவிச்சு அதுக்காக ஒரு வீடியோ அதுக்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதே டைலாக்கை கூட அதில் சொல்லியிருப்பேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் எலிமினேட் பண்ணிட்டு ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறீங்க, அது மட்டும் போதுமா? நான் வந்து ப்ரொடக்டிவாக இருந்துருவேனா? அப்படி இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ப்ரொடக்டிவாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் வராது. அதுக்கு என்ன ரீசன்னா, நான் இனிஷியலில் பண்ண அந்த மிஸ்டேக்ஸ்லாம் என்ன, இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் என்னென்னா, நம்ம வந்து ஹை ப்ரியாரிட்டி டாஸ்க், லோ ப்ரியாரிட்டி டாஸ்க் அப்படின்ட்டு பிரித்து அதில் ஒர்க் பண்ணணும். நம்மளுக்கு எது ரொம்ப முக்கியமான விஷயமோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த லோ ப்ரியாரிட்டி டாஸ்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்ம வந்து எக்கச்சக்கமான டாஸ்க் கிரியேட் பண்ணி வச்சுருப்போம், அது எல்லாத்துலேயும் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இங்கே மேட்ரு என்னென்னா, ஹை ப்ரியாரிட்டி டாஸ்க்கை ஃபஸ்ட்டு முடிக்கணும், லோ ப்ரியாரிட்டிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரியாரிட்டி வைஸில் அதெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற விஷயமே எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. இப்போது அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து எக்கச்சக்கமான பிளானை போட்டு வச்சுட்டு லோ ப்ரியாரிட்டி ஒர்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டுனா நம்மளோட எனர்ஜி ஃபோக்கஸ்லாம் அதில் கொஞ்சம் போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹை ப்ரியாரிட்டி டாஸ்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது வேணா செய்யலாம், செய்யாமல் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். என்னோட டாஸ்க்கில் நான் என்ன பண்ணி வச்சுக்கோன்னா, மார்னிங் எழுந்தோடனே கண்டிப்பாக எக்ஸசைஸ் செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக புக் படிக்கணும் அப்படின்றத ப்ரைமரியான ஒரு டாஸ்க் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும், ஏதோ ஒரு ஜாப் போகிறதுக்கான ஸ்கில்லோ இல்லை நம்மளோட மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஸ்கில்லோ லேர்ன் பண்ணணும்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து லைஃப்பில் க்ரோ ஆகலாம் அப்படின்றதுக்காக ஒரு சில கான்டென்ட் கன்சியூம் பண்ணணும், அது வந்து என்னோட ப்ரியாரிட்டி டாஸ்கில் வச்சுருப்பேன். இல்லை நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கான ஐடியாவை போடு, அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணு, என்னென்ன டூல்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி லெவரேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பிளான் போட்டு வச்சுருக்கேன், நிறைய டாஸ்க்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் எனக்கு எது ஹை ப்ரியாரிட்டியோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ப்ரியாரிட்டிக்கெல்லாம் செய்ய போவேன். இப்படி வந்து உங்களோட ஹை ப்ரியாரிட்டி டாஸ்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ப்ரியாரிட்டி டாஸ்க் பக்கம் போங்க. அதுதான் பக்காவான ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம். கைஸ், இந்த மாதிரி உங்களோட டிஸ்ட்ராக்ஷனை எலிமினேட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஹை ப்ரியாரிட்டி டாஸ்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கணும். அது ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்கிறேன். அது என்னென்னா, உங்களோட டைம் வந்து ஸ்கெடியூல் பண்ணி ஒர்க் பண்ணணும். உங்கள் டைம் வந்து ஸ்கெடியூல் பண்ணலன்னா, நம்மளோட டைம் வந்து ஸ்கெடியூல் பண்ணலன்னா அந்த டைம் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடும். கைஸ். நான் வந்து ரொம்ப ஹார்டாக கற்றுக்கிட்ட விஷயம் இதுதான். என்னோட டைம் வந்து ஸ்கெடியூலே பண்ண மாட்டேன், உட்காந்து அப்பயே திங்க் பண்ணுவேன், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணி அந்த டைமும் போயிடும். ஸோ இன்றைக்கி நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நம்மளோட டைம் வந்து ஸ்கெடியூல் பண்ணி ஒர்க் பண்ணணும். அதுக்காக நான் என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன், என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன்றதை தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த ஒர்க் தான் பண்ணுறீங்க அப்படின்ட்டு காலையில் எழுந்து உட்காந்து நீங்கள் அந்த பிளான், அந்த டாஸ்க் லிஸ்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் இன்றைக்கி தூங்க போகிறீங்க, நாளைக்கு ஃபுல் டே இதை தான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு ஒரு டாஸ்க் லிஸ்ட்டை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இங்கே பாருப்பா இன்னி இதை தான் செய்ய போகிறேன், இந்த டைமில் இதை தான் செய்ய போகிறேன்னா எடுத்து பக்காவாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை நான் இப்பயே உட்காந்து திங்க் பண்ணி இதை செய்ய போகிறேன்னா அரை மணி நேரம் அந்த திங்க் பண்ணுறதுலே போயிடும். அது வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்துலேயே வராது. ஸோ அடுத்த நாள் என்ன செய்ய போகிறீங்கன்றதை அதுக்கு முன்னாடி நாள் தூங்கும் போதே ஸ்கெடியூல் பண்ணி ஃபஸ்ட்டு தூங்குங்க. ஆக்சுவலாக பார்த்தா நம்ம எல்லாரும் வந்து இயர்லி கோல் செட் பண்ணியிருப்போம். அது வந்து ஒரு 10 டேஸ் 15 டேஸ் செஞ்சுருப்போம். அதுக்கப்புறம் ரிமைனிங் வர்ஸில் இருக்கிற 350 டேஸும் அதை வந்து செஞ்சுருக்கவே மாட்டோம். இங்கே என்ன மேட்டர்னா, நமக்கு வந்து ஒரு இயர்லி கோல் இருக்கும். அந்த இயர்லி கோலை வந்து நம்ம வந்து ஒரு மந்த்லி கோலை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த மந்த்தில் இவ்வளோ ப்ராக்ரஸ், இந்த மந்த்தில் இவ்வளோ விஷயம் செய்கிறான்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு விட்டுறணும். அந்த மந்த்லி கோலை எடுத்துகிட்டு வந்து வீக்லி கோலை கன்வெர்ட் பண்ணணும். அந்த வீக்லி கோலை வந்து டே கோலாக கன்வெர்ட் பண்ணணும்.
இந்த வீக்கில் இந்த நாளில் இவ்வளோ ப்ராக்ரஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு சங்க் டவுன் பண்ணணும். அந்த சங்க் டவுன் பண்ணதை எடுத்து டே கோலாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இன்றைக்கி இந்த டாஸ்க் லிஸ்ட் எல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டே கோலில் வந்து இந்த ஹார்லி இதை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஸ்கெடியூல் பண்ணி ஒர்க் பண்ணணும். இது எல்லாத்தையும் வந்து நம்மளால் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஒரு ராவான ஒரு இயர்லி கோல், அதில் கொஞ்சம் ராவான ஓரளவு லைட்டான ஒரு மந்த்லி கோல், அதே சங்க் பண்ண ஒரு வீக்லி, ஒரு டே, ஆர் கோல் இந்த மாதிரி செட் பண்ணலாம். ஆக்சுவலாக கைஸ், இந்த மாதிரி என்னோட டைமை ஸ்கெடியூல் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நானும் எக்கச்சக்கமான ஆப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் இந்த மாதிரி டாஸ்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது, நம்மளோட டைம் பிளான் பண்ணுறது, ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கு நம்ம எங்கேயும் போக தேவையில்லை. ஒரு ஃப்ரீயான கிராஸ் பிளாட்ஃபார்மான ஒரு சிம்பிளான ஒரு டூலில் வந்து நான் மறந்துட்டேன். அது என்னென்னா நம்மளோட கூகுள் காலண்டரு. கூகுள் காலண்டரை மோர் தென் எனஃப். உங்களோட டைமை ஸ்கெடியூல் பண்ணணுன்னா கூகுள் காலண்டரை தவிர எதுக்குமே போயிடாதீங்க. ஏன்னா அது ஒரு பக்காவான டைம் ஸ்கெடியூலிங் ஆப். நீங்கள் வந்து உங்களோட டே, மந்த்து, இயரு எல்லாத்தையும் வேறு லெவலில் ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். கைஸ், நான் ஆக்சுவலாக என்ன பண்ணுவேன்னா, நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்யணும் அப்படின்றத வந்து என்னோடய கூகுள் கேலண்டரில் வந்து ஒரு டாஸ்க் லிஸ்ட் மாதிரி ஆட் பண்ணி விட்ருவேன். அந்த டாஸ்க் லிஸ்ட் ஆட் பண்ணி விட்டுனா எனக்கு அந்த டைமுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் அந்த டைமில் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிடும். அதனால் அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அந்த நோட்டிஃபிகேஷன் வரலனாலே நான் அதை செஞ்சுருவோம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு இதை தான் செய்ய போகிறோம்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். அதாச்சும் கூகுள் கேலண்டரில் போய் நான் 6 to 7 வந்து எக்ஸசைஸ் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணிடுவேன். 7 to 8 வந்து ஒரு புக் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஈவெண்ட் கிரியேட் பண்ணுவேன். 8 to 9 வந்து ஏதோ ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு ஷெட்யூல் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் டைமில் யூடியூப் தான் கன்சியூம் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இருக்கிற டைமில் வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன், ஆடியோ புக் கேட்க போகிறேன், அப்படி இப்படின்ட்டு இன்னொரு டைம் வந்து ஸ்கெடியூல் பண்ணிடுவேன். இந்த டைமில் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு கூகுள் கேலண்டரில் நான் ஸ்கெடியூல் பண்ணி வச்சுப்பேன். அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். பக்காவாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் முன்னாலே அந்த நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கஸ்டமைஸ்டாக செட் பண்ணி வச்சுருவேன். இப்படி தான் உங்களோட டைம் வந்து பர்ஃபெக்டாக ஸ்கெடியூல் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கூகுள் கேலண்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான, பவர்ஃபுல்லான, ஈஸியான, சிம்பிளான ஒரு ஆப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா கூகுள் கேலண்டர் தான். கைஸ், இதுதான் என்னோட ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம்னு வரும்போது நான் வந்து மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸ், ஆப்ஸ், வெப்சைட்ஸ், அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே. பட் இங்கே வந்து நான் ஃபைனலாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இது வந்து ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்தில் வருமானு எனக்கு தெரியல. பட் வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அது என்னென்னா, இதை வந்து நான் எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த 4 Hour Work Week அப்படின்ற புக்கை படித்து தான் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயம் என்னென்னா, லோ இன்ஃபர்மேஷன் டயட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த லோ இன்ஃபர்மேஷன் டயட்னா என்னென்னா, நம்ம கன்சியூம் பண்ணுற எல்லா விஷயமும் வந்து நம்மளுக்கு தேவையான்னு பார்த்தா கண்டிப்பாக தேவையே கிடையாது. நம்ம தேவையில்லாத விஷயத்தை வந்து நிறைய டைம் வந்து கன்சியூம் பண்ணிகிட்ருப்போம். அதனால் நம்மளோட எனர்ஜி, டைம் எல்லாமே தான் வேஸ்ட் ஆகிட்ருக்கோம் அப்படின்ட்டு எனக்கு புரிஞ்சுது. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை சொல்கிறேன் வாங்க. கைஸ், எக்ஸாம்பிளுக்காக ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா, மேபி நம்ம மூவி பார்ப்போம். அந்த மூவி பார்க்கறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்னா, எந்த யூஸும் இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மூவியில் ஹீரோ யார், ஹீரோயின் யார், அந்த மூவி யார் எடுத்தா, டைரக்டர், மியூசிக் டைரக்டர், இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த பிக் பாஸ், பழைய பாஸ், புது பாஸ் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு என்ன யூஸ்னா, அதுவும் வந்து தேவையில்லாத டேட்டா தான் நம்ம மைண்டு கொடுத்துட்ருக்கோம். இல்லை வந்து இந்தியா வந்து உலகக்கோப்பை வின் பண்ணிச்சு, தோத்துருச்சு, ஆஸ்திரேலியா வின் பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு சில டேட்டாவெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுவும் பெஸ்ட் ஆஃப் டேட்டா தான். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையில்லாத டேட்டாவெல்லாம் நம்ம மைண்டு கொடுத்து எதுக்கு? அந்த மாதிரி நம்ம வந்து தேவையில்லாத டேட்டாவை வந்து நம்மளோட மைண்டுக்கு வந்து கொடுத்துட்ருப்போம். அதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறோன்னு கேட்டால், அது வந்து மோஸ்ட் கேஸில் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்படின்ட்டு தேவையில்லாத டேட்டாலாம் எடுத்துகிட்டு வந்து என்னோடய மைண்டுக்கு கொடுக்க நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா அதில் எனக்கு வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. என்னோடய இன்ட்ரெஸ்ட் பிளான் எல்லாம் மாறிடுச்சனால அது வந்து எனக்கு தெரிஞ்சாலே சரி, தெரியலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி இருப்பேன். ஸோ நான் ஃபாலோ பண்ணுற அந்த ஒரு விஷயம் என்னன்னா, லோ இன்ஃபர்மேஷன் டயட். அது எனக்கு தெரிஞ்சாலே சரி தான், தெரியலனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது வந்து லோ இன்ஃபர்மேஷன் டயட். ஓகே கைஸ், இதெல்லாம் தான் என்னோட பர்ஃபெக்டான ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம். நான் வந்து இப்படி தான் ஒர்க் பண்ணணும், இதிலெல்லாம் தான் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி பில்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு பக்காவாக உட்காந்து நான் பில்ட் பண்ணது தான் இந்த ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை கெட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்துலாம் நான் ஃபாலோ பண்ணுறது அப்படியே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பக்காவாக இருக்கும் கைஸ். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்ணை மூடிட்டு லைக் பண்ணுங்கள். கண்ணை மூடிட்டு எப்படி லைக் பண்ணுறது? ஓகே, கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அதை விட முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்ட்டு யூடியூப் அனலைஸு எனக்கு நோட்டிஃபிகேஷனாக அனுப்பிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். என்னை வந்து இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்னு, ட்விட்டரு, த்ரெட்ஸு அதெல்லாம் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் அதெல்லாம் முக்கியமாக இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய். என்னோட நேம் வந்து ஏகே என்னும் சொல்லிட்டு தெரியும், அஜித்குமார். ஓகே, பாய்.